வெல்கம் டு என்மேக்ஸ் சிவல் முத்துக்கணி. இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ ஒரு வேர்டெக்ஸ் எடுத்துருக்குறோம். இங்கே இனிஷியல் சைடு நான் ஐஎஸ்னு எழுதியிருக்கேன், டெர்மினல் சைடை டிஎஸ்னு எழுதியிருக்கேன். ஸோ ஆங்கிள் வந்து இனிஷியல் சைட்லேருந்து டெர்மினல் சைடில் எவ்வளோ ப்ரொஜெக்ட் ஆகிருக்குங்கிறது, எவ்வளோ டிவியேட் ஆகிருக்குது ஆங்கிள். ஸோ ஆன்டி கிளாக் வைஸில் இருக்குது. கிளாக் வைஸ்னால் 1 2 3 கிளாக் வைஸ், ஆன்டி கிளாக் வைஸ்னால் அதுக்கு எதிர் சைடில். ஸோ ஆன்டி கிளாக் வைஸில் இருந்தால் அது பாசிட்டிவ் ஆங்கிள், கிளாக் வைஸில் இருந்தால் அது நெகட்டிவ் ஆங்கிள். ஸோ இப்போ இது வந்து 1 கம்ப்ளீட் ரெவல்யூஷன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 1 கம்ப்ளீட் ரெவல்யூஷன் எடுக்கும்போது அது 360 டிகிரி. ஸோ நமக்கு எப்படி இருக்கும், இங்கே 90, அப்புறம் இங்கே 180, திரும்ப 270, திரும்பியும் வந்து இங்கேயே வந்து இங்கே ஸ்டார்ட் பண்ணி திரும்ப இங்கே நிற்கும்போது அது 1 கம்ப்ளீட் ரெவல்யூஷன் 360 டிகிரி. ஸோ இங்கேருந்து இங்கே வரைக்கும் ஸ்டார்ட் ஆகும்போது 180 டிகிரி ஆன்டி கிளாக் வைஸில் இருக்குது. ஸோ 180, திரும்பியும் ஒரு 90, ஸோ 270 டிகிரி. இங்கே 1 கம்ப்ளீட் ரெவல்யூஷன் முடிச்சுட்டு திரும்பியும் ஆன்டி கிளாக் வைஸில் போயிட்டுருக்குது 420 டிகிரி. ஸோ இங்கே எடுக்கிறோம் அப்படின்னா இது கிளாக் வைஸில் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ -30 நெகட்டிவ் டிகிரி. இங்கே 1 கம்ப்ளீட் ரெவல்யூஷன் கிளாக் வைஸில் முடிஞ்சிட்டு திரும்பியும் கிளாக் வைஸில் அடுத்த ரெவல்யூஷன் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ -420. ஸோ இப்போ ரேடியன் எடுக்கிறோம். ரேடியன் 1 யூனிட் சர்க்கிள் எடுத்துக்கிறோம். ஸோ இங்கே ஆர்க்கோட லென்த்தும் 1ன்னு எடுக்கிறோம். அப்போ இது 1 ரேடியனுக்கு மெஷர் பண்ணுற மாதிரி. ஸோ ஒருவேளை இது அதே நெகட்டிவில் இது இது 1 ரேடியன், இது கிளாக் வைஸ்ன்னு வரும்போது -1 ரேடியன். அதே யூனிட் சர்க்கிள், லென்த் ஆஃப் த ஆர்க்கும் 1 -1 ரேடியன். ஸோ ரேடியனுக்கும் நம்மளோட நார்மலாக எடுக்கிற ரியல் நம்பர்ஸுக்கும் மோர் ஆர் லெஸ் வேல்யூ அப்படி தான் கால்குலேட் பண்ணுறோம். இப்போ இது 1, லென்த் ஆஃப் த ஆர்க் வந்து 1 எடுக்கிறோம் அப்படின்னா 1 2, இங்கே வந்து -1 -2 0. ஸோ மோர் ஆர் லெஸ் சேம்னு தான் சொல்லி முடிக்கிறோம். ஸோ இதுக்கப்புறம் இருக்கிற ரிலேஷன்ஸ்லாம் பார்க்கலாம்.